இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இவர்கள் உள்ளமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கு பரிசுத்த ஆராதனையை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அநேகர் பக்தி நிமித்தமாய் தவறாமல் பரிசுத்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற அனுபவத்தை உடைய நபர்களை நாம் அதிகமாய் காண முடியும். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வேர்கொள்வதை விட, ஒருவேளை நான் ஓய்வு நாள் என்றால் ஆலயத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களை நாம் அதிகமாய் காண முடியும். அப்படி ஆராதனைக்கு வந்து ஆண்டவருடைய நாமத்தை பாடி துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, நன்றி பலிகளை செலுத்தி, துதி பலிகளை செலுத்தி நம்மில் அநேகர் கர்த்தரை ஆராதிக்கின்றோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கன் சொல்லுகின்ற பொழுது, இவர்கள் உள்ளமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்கு பதிலாக, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு பதிலாக, நாம் பேரளவிலே அல்லது நம்முடைய பாரம்பரியத்தினாலே நாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகள் ஒருவேளை ஆண்டவருக்கேற்ற செயல்பாடுகளாய் காணப்படுவதை விட, ஒருவேளை நான் உலகத்தோடு கூட ஒட்டி வாழுகின்ற ஒரு அனுபவத்தை கொண்டு, அல்லது நான் பரிசுத்த சபையிலே கர்த்தரை ஆராதிக்கின்ற காரியத்திலே ஒரு முழு இருதயத்தோடு ஒரு முழு உள்ளத்தோடு அன்பு கூறாமல், நான் மாம்சீகத்திலே கர்த்தரை ஆராதிப்பதிலே நாம் அதிக கவனம் உடையவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகின்ற பொழுது, இவர்கள் உள்ளம் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய சரீரமாகிய சபையிலே ஆராதிக்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு அன்பு இல்லை, ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு இணக்கம் இல்லை, ஒரு ஃபெல்லோஷிப் இல்லை. மாறாக அவர்கள் ஒருவரை ஒருவர் பகைத்து காணப்படுகின்ற சூழ்நிலைகளை அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடியும். எல்லா இடத்திலும் அல்ல. சில கர்த்தருடைய பரிசுத்த சபைகள் உண்டு, இணக்கம் உடையவர்கள் உண்டு, அன்பு உடையவர்கள் உண்டு. ஆனால் எல்லாரும் அல்ல. அநேக கர்த்தரை உதடுகளினாலே கனம் பண்ணுகிறார்கள், உதடுகளினாலே ஆராதிக்கிறார்கள். ஆனால் அவருடைய உள்ளம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் தூரமாய் இருப்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை ஆராதிக்கின்ற விஷயத்திலே, கர்த்தரை பாடி துதிக்கின்ற விஷயத்திலே நான் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறோமா? அல்லது பெயரளவிலே நாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய உள்ளம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் காணப்படுகிறதா? நம்முடைய உள்ளத்திலே பலவிதமான கசப்புகளையும் வைராக்கியங்களையும் கோபங்களையும் இன்னும் பலவிதமான காரியத்தை நான் வைத்துக்கொண்டு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேனா? சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொண்டு முழு இருதயத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே நாம் களி கூறுவோம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.